ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் நம்ம வீடுகளில் நிறைய வச்சுருப்போம் இல்லையா? இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்களில் பிடிக்கிற கரையை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம புதுசு போல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமையே வச்சுருக்கோம், அப்படி இல்லைன்னா க்ளீன் பண்ணாமையே வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கரைகள் வந்து நம்ம நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இதை பார்க்கும்போது அங்கங்கே வந்து ஃபங்கஸ் வந்த மாதிரியே தெரியுது அதோட லுக்கே. ஸோ இதை தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் வந்து க்ளீன் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்பவே அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து இருந்தது. அதுவும் லைட்டாக வந்து கொஞ்சம் லேசாக அழுகுன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து தூக்கி போடாமல் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் மாதிரி தான் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சாறு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட ஆரஞ்சு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துட்டோம் இல்லையா? அந்த ஜூஸ்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து கலந்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா அப்படியே கை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்ல பேஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பித்தளை அண்டாவில் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். இப்படி வந்து அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்ப கரை இதில் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டைம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே அது ஊறிட்டு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா அது வந்து எடுத்து விட்டுரும். ஸோ அதனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இதுக்கு நம்ம புளி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சாத்துக்குடி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த புளிப்பாக இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே க்ளீன் ஆகிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடும்போதே நல்லா அங்கங்கே எனக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு அந்த கரைகள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி லைட்டாக வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா கரைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து போயிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்குங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதுக்காக கண்ட கண்ட பவுடர்லாம் வந்து வாங்கி போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியே நீங்கள் அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்களை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் அந்த பாத்திரங்களை ஈரத்தோடு அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டாக அங்கங்கே டாட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி நல்ல ட்ரையாக இருக்கிற ஒரு கிளாத் வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஒரு தடவை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா எப்போவும் சேஃபாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வளையல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட வளையல், நிறைய வளையல் வந்து நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி இதோட ரேட்டிங்கும் வந்து நல்ல 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஒரு தடவை வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான பேப்பர் வந்து யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வெல்வெட்டில் வந்து வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து வெல்வெட்லேயே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ கல்யாண பொண்ணுக்கு வந்து இப்போ வளையல் செட்டெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட இப்படி வந்து பாக்ஸில் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட வளையல்
வளையல் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நான் வெளியில் வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற வளையலாக இருந்தாலுமே நம்ம வந்து வெளியில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா அதோட கலர் எல்லாம் ஒரு மாதிரி டல் ஆகிடும். அதே மாதிரி அடிக்கடி வந்து அது டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நமக்கு வளையல் வந்து சீக்கிரமே பழசு மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற வளையலுக்கு கூட நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரேராக ரொம்ப கிராண்டான வளையல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கத்தியே யூஸ் பண்ணாமல் நம்ம கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த தோல் எல்லாத்தையும் கூட இந்த டம்ளர் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பொடி பொடியாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்ல பொடிசாகவே வருங்க. இதுக்கு எதுக்கு கத்தி இல்லாமல் இதுனா தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக எனக்கு புரியுது. நான் இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ ரூமில் சமைச்சு சாப்பிடும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி இல்லை, ஒரு 3-4 பேராக சேர்ந்து இப்போ காய்கறி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் காய்கறிகள் வந்து கட் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு கத்தி கிடைக்கல அப்படின்னும்போது கூட இந்த மாதிரி காய்கறிகளை இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் நம்ம கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கத்தி 2 கத்தி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரான்னு வந்து நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னாலுமே அழகாக நீங்கள் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கேரட்டு, முள்ளங்கி கட் பண்ணிட்டேன், பீன்ஸும் வந்து பொடியாக கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணலாம், கத்திரிக்காய் கட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு கட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து வெறும் டம்ளர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண முடியும். கண்டிப்பாக இது ஒரு சின்ன டிப்பாக இருந்தாலுமே சில வேளைகளில் இது வந்து நமக்கு சூப்பராக கை கொடுக்கும். ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இடிகள் வந்து யூஸ் பண்ணி நம்ம மிளகு, ஜீரகம் அப்படிலாம் இடிப்போம் இல்லையா, இடிக்கும்போது அங்கங்கே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட நடு போர்ஷன் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் மிளகு, ஜீரகம்லாம் இடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து சிந்தவே சிந்தாது. இப்போ இதை வந்து இடிகளுக்கு நடுவில் அந்த கல் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சீரகம் கூட, ஒரு சின்ன பீஸ் கூட நமக்கு வந்து வெளியில் வரவே வராது. ரொம்ப சூப்பராக நமக்கு இது ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மேலே மூடி இருக்கு இல்லையா, அதாவது கட் பண்ணோம்ல அடிப்பாட்டு, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக அந்த மாதிரி மூடி விடலாம். இப்போ அதோட முன்னாடி அந்த சின்ன அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து தூக்கி போடாமல் இதை இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டிலில் போட்டது போக மீதம் இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு கட்டி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதையுமே வந்து ஒரு அவசரத்துக்கு தேவையான டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து கூட பருப்பெல்லாம் கொட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் டைமில் நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியலை. அப்படியே போட்ட வீடியோஸ் கூட ஒரு சில பழைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதுவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு ஏன் ரெகுலராக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம சேனலில் முன்ன மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.